வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. நேற்று நம்ம பூனைத்தாய், குரங்குத்தாய், பசுத்தாய், கழுகுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வளர்ப்பில் இருக்க நிறைய நிலைகளை பற்றி பார்த்தோம். இன்னுமே நம்ம இதை டீட்டெயிலாக பேசலாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஆரம்ப புள்ளிய ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். பொதுவாக பேரண்ட்ஸுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம தான் உயிர் கொடுத்தோம், நம்ம தான் அவங்களுக்கு உணவு கொடுத்தோம், உறைவிடம் கொடுத்தோம், கல்வி கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம், நம்ம தானே எல்லாமே கொடுத்தோம். ஆனால் இந்த பிள்ளைங்க குறைஞ்சபட்சம் நமக்கு மரியாதையாவது கொடுக்குதுங்களா? கொஞ்சோன்னு அன்பாவது கொடுக்குதுங்களா? இந்த புலம்பல் சத்தம் கேட்காத வீடு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, இந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே எதிர்பார்ப்பே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகி நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. இவ்வளோ செஞ்சு இந்த பிள்ளைங்க எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. இந்த இந்த விஷயத்தை யோசிக்கும் பொழுது தான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு மரத்தை நம்ம வளர்த்துறோங்க. நம்ம தான் அதுக்குன்னு ஒரு நிலம் ஒதுக்கி தினமும் நீர் பாய்ச்சிரும். ஸோ நிலமும் நீரும் நம்ம தான் கொடுத்தோம். அது வளருது. அதோட கிளைகளை வேணால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கிளைகளை இந்த பக்கம் அந்த பக்கம் நமக்கு பிடிக்காத திசையில் வளர்ந்தால் நம்ம வெட்ட முடியும். ஆனால் வேர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? வேர் எந்த திசையை நோக்கி பாய்க்குது? வேர்களை ஏதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? கிடையாது. அப்போ நம்ம தான் நிலம் கொடுத்து நீர் கொடுத்து வளர்த்த ஒரு மரத்தினுடைய வேர்களையே மரம் தான் தீர்மானிக்குது, இல்லையா? அந்த வேர் தான் தீர்மானிக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனித குழந்தை, அதோடைய எண்ணங்களும் அது என்னவாக போகுதுன்றதும் அந்த குழந்தையோட வேர் என்னன்றதும் அந்த குழந்தை தான் தீர்மானிக்கும். இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதனாலேயும் என்னமோ தெரியல, தமிழில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பேரண்ட்ஸுக்கு தமிழில் என்ன? பெற்றோர்கள். நியாயமாக கொடுத்தோர்கள்னு தானே வச்சுருக்கணும், இல்லை? நம்ம தானே கொடுத்தோம், எல்லாத்தையும் நம்ம தானே கொடுத்தோம் நம்மளோட கான்செப்ட் படி. அப்போ கொடுத்தோர்கள்னு தானே வச்சுருக்கணும். ஆனால் தமிழில் இதுக்கு தான் பெற்றோர்கள்னு வச்சுருக்குறாங்க. நம்ம தான் பெறுகிறோம், இல்லையா? நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், நம்ம தான் ஒரு உயிரை பெறுகிறோம். இந்த கான்செப்டில் யோசிச்சு பாருங்களேன். இந்த கொடுத்தோன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதிகபட்ச எதிர்பார்ப்பை வளர்த்திட்டு ஏமாறணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும். பெற்றோன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம குறைச்சிக்கலாம். அது நமக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது, இல்லையா? அடுத்த பேரண்டிங் எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.